அப்பாவி சிறுமிகளுக்கும் அவை பெண்கள் அனைவருக்கும் நீதி ஏற்கும் ஆர்ப்பாட்டம். தூக்கிலிடு மனித மிருகங்களை தூக்கிலிடு மனித மிருகங்களை தூக்கிலிடு. சின்னஞ்சிறிய பிஞ்சுகளை சீரழிக்கும் காவலர்களை காமவெறிக்காரர்களை உடனடியாக தூக்கிலிடு. அப்பாவி அவரை சிறுமியும் ரத்த வெறி மிருகங்களுக்கு மரண தண்டனை உறுதியை கொடு. சமீப காலகட்டத்தில் சிஎம் விஜய் அவர்கள் இந்த தேர்வுக்கு வருவதற்கு முன்னால் தமிழகத்தில் அதிகமான கற்பழிப்புகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் வந்தால் கண்டிப்பாக இதை ஒழிப்போம், இதற்கான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார். அவர் சொல்லி ஒரு வாரத்திலேயே அவருடைய தொகுதியில் 13 வயசு பெண் குழந்தை கற்பழிக்கப்பட்டது. அதுவும் தாவேகாவை சேர்ந்தவர் தான். அதே போல் சென்னையிலே அதை தாவேகாவை சேர்ந்த ஒருவன் ஒரு பெண்ணை கற்பழித்து போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டதையும் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட இந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் 7 சிறுமிகள் இன்றைக்கு பாலியல் குற்றத்துக்கு உட்பட்டிருக்கின்றதையும் நாம் பார்க்குறோம். பல கட்சி தலைவர்கள் கடுமையான தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் இதற்காக மக்களை சந்திக்கவில்லை, தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. செங்கப்பெண் என்று ஒன்றை உருவாக்கினார்கள். அந்த சிங்கப்பெண் காவல்துறைக்கு கூட போதிய பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் அந்த சிங்கப்பெண் காவல்துறை அந்த காவலர்களுக்கு கூட இந்த பாலியல் தொந்தரவுகள் நடந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். இதிலிருந்து எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, மக்களை பாதுகாக்குங்கள். மக்களை பாதுகாப்பதற்காக தான் ஒரு அரசாங்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா உங்கள் அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.